யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கும் அநேக காரியங்களை குறித்து நம் இருதயம் கலங்கி விடுகிறது. இது எப்படி ஆகும், இதை நாம் எப்படி செயல்படுவோம் என்று சொல்லி அநேக காரியத்தை குறித்து நாம் கலங்கி விடுகிறோம். அப்படி நாம் கலங்குகிற வேளையிலே நம் விசுவாசம் தடுமாறி விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிறகு எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் நம் இருதயத்தை, சிந்தையை நிரப்ப வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆம், தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தி விட்டு பிறகு நாம் அதை குறித்து கலங்கக்கூடாது. அப்படி கலங்குவோமே ஆனால் நாம் அவிசுவாசப்படுகிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். அப்படி இராமல் நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருந்து நம் இருதயம் கலங்காதபடி நம்மை நாம் காத்து கொள்வோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். Have a nice day. God bless you.